மக்களே கடுப்பாகுது. ரேப்பிடோவாக இருந்ததுன்னா அழகாக ஆர்டர் வரும், கூட்டும் போய் விட்டுட்டு அழகாக எடுத்துன்னு போயிடலாம். பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இவனுக்கு என்னடானாக்கா தாலியாக இருக்கிறானுங்க போட்டு. A few moments later. रुको जरा सबर करो. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஆர் ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:09 ஆகுது. இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ எடுக்க போகிறதில்ல, நம்ம இன்றைக்கி போர்ட்டர் தான் போகிறோம். 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ரன் பண்ணுவோம். 10 மணி வரைக்கும் ரன் பண்ணுறதுல எவ்வளோ வருது? நம்ம டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 1000 வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்த சந்தோஷம்தான். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம் பார்த்துக்கலாம். 35,435. இது அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வீடியோ வந்து 82%ஓ 85%ஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா யூடியூப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது எனக்கு. என்ன மக்களே இப்படி பண்ணால் என்ன மக்களே நியாயமா மக்களே? நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. 3 நாளாக வந்து சொல்லிட்டு இருந்துச்சு போர்ட்டர் வந்து, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, இந்த மாதிரி ஆர்டர் நிறைய வருது, வாங்க வாங்க அப்படின்ச்சு. இன்றைக்கும் சொல்லிச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. 20 நிமிஷம் அது வந்து ஒரு இது வரல, ஆர்டர் வரல. என்ன கொடுமையாகுது. ரேப்பிடோவாக இருந்ததுன்னா அழகாக ஆர்டர் வரும், கூட்டும் போய் விட்டுட்டு அழகாக எடுத்துன்னு போயிடலாம். பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இவனுக்கு என்னடானாக்கா தாலியாக இருக்கிறானுங்க போட்டு. ஆட்டோக்காரங்க ஒழுங்காக இருந்தாக்கா ஏன் ரேப்பிடோன்ற மாதிரி ஒரு ஆப்லாம் வரப்போகுது சொல்லுங்கள்? இவங்க பண்ணுற மிஸ்டேக்கில் நம்ம மேலே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கேஸை ஒன்று போட்டு நான் புரியல எனக்கு. அதாவது ஆட்டோக்காரங்களுக்கு வந்து ஒரு மீட்டருன்னு ஒன்று கொடுத்தாங்க, மீட்ரு வச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீட்ரு வச்சு ஓட்டணும்னா அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஓட்ட வந்தேனே. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து பைக் ஓட்டுறாங்க மக்களே. ரேப்பிடோ எல்லாரும் ஆட்டோ ஓட்டிட முடியுமா சொல்லுங்கள்? பைக் இருக்கிறதுனால எல்லாருமே ஓட்டுறாங்க. டெலிவரி இது ரேப்பிடோ அந்த மாதிரி டெலிவரிஸ் வந்து பண்ணி சம்பாதிச்சு அவங்களோட டெய்லி செலவை வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க, கிளியர் பண்ணிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருமே இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரில் வந்து ஒரு 300 பேர் தான் வண்டியில் பைக்கில் போவாங்க. மீதி வந்து 700 பேர் வந்து குடும்பத்தோடு தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து ரேப்பிடோ, எல்லாருமே வந்து பைக்கு அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறதில்ல. அது தப்பு வைக்கலையே. ஆனால் உண்மையிலே எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஆட்டோக்காரங்களுக்கும் நான் வந்து தப்பு சொல்லப்பா. ஆட்டோக்காரங்க கேபுக்காரங்கெல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்லலை. ஆட்டோ வச்சுருக்கிறது எதுக்கு? ஒரு ஆள் 2 ஆள் கூட்டும் போகிறதுக்கா சொல்லுங்கள்? நாங்கள்னா ட்ரிபிள்ஸாக கூட்டுன்னு போகிறோம் பைக்கில். ஆட்டோவில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் போகிறது ஆட்டோ. காரு வந்து ஒரு 5 பேர் போகிறது காரு. அதுதான் ஓகேவா? சிங்கிள் போகிறதுக்கு பைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அதுதான் எனக்கு பிரச்சனை. எங்களுக்கு வந்து அதுதான் ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஒரு ஆள் போனாலும் உங்களுக்கு ஆட்டோவில் காரில் தான் போகணுமா? அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேர் கேட்குறீங்களா? எல்லாரும் ஆட்டோ ஓட்டணும் எப்படியா ஓட்ட முடியும்? பைக் இருக்குது, எல்லாம் ஓட்டி அவங்களோட ஏர்னிங்ஸும் அவங்க பார்த்துக்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் மீட்ரு போட்டு ஓட்டலாம்ல? எல்லா ஆட்டோக்காரங்களையும் சொல்லலை. ஒரு சில ஆட்டோக்காரங்க வந்து புக் பண்ணதுக்கப்புறம், ஆட்டோக்காரங்களாக இருக்கட்டும் கேப்காரங்களாக இருக்கட்டும், புக் பண்ணதுக்கப்புறம் கார் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி எவ்வளோ காட்டுது மேம் அப்படி, எவ்வளோ காட்டுது சார் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. எந்த இடம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு 250 அந்த மாதிரி காட்டுதுன்னா ஒரு 350 கொடுங்க, நாங்கள் வந்து எம்டியாக வரணும்.
100 எப்படி அசால்ட்டாக கிடைக்குமா? அவங்களாம் மனசு விட்டு உங்கள் ரைடு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, உங்கள் ரைடு சேஃபாக இருந்தது, உங்கள் கூட பேசிட்டு வந்தது வந்து எங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை, எங்களுக்கு வந்து சாஃப்டாக தான் போச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களே போடுவாங்க. ஒரு 20, 30 இல்லை 50, 100 கூட அவங்களே கூட கொடுப்பாங்க. அவங்களே மனசு வச்சு கூட கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். அவங்க 100 ரூபாய் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமே. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணாக்கா எதுக்கு இந்த மாதிரி ஆப்லாம் வரப்போகுது? கரெக்டு தானே? கதையா இந்த பேர் இது ஒன்றும் ஆர்டர் வரல மக்களே. எவ்வளோ நேரமாக பயத்துனுக்குறேன். போர்கிட்டே வந்துட்டேன், இன்னும் ஒரு ஆர்டர் வரல. ஓன் டெஸ்க் எடுத்து ரேப்பிடோவே ஓட்டிடலாமா அப்படின்னு தோணுது. ஆட்டோக்காரங்களே ஆர்டர் போட்டு வண்டியை ஓரம் கட்டு, நான் தான் ஆர்டர் போட்டேன், நான் ஆட்டோக்காரன், ரேப்பிடோ ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. போவாங்க என்ன. ஐயோ 140 ரூபா காட்டுச்சுங்க. கேவா, அதான் பயமாவே இருக்குது. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஏதோ ஒன்று நமக்கு வந்து கொடுத்தா சரி. நல்ல நாளாக போனால் ஓகே தான். தெரியலையே எப்படி போகும்ன்ட்டு. பார்த்துக்கலாம் மக்களே. கேன்சலேஷன் எதுக்கு கேன்சல் பண்ணுறாங்கன்னு தெரியும். என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல இருக்கேன். செவன் 3 இப்படியே போங்க மக்களே. பிக் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேப்பு காட்டுற சைடு. ஓகே உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் நீங்கள் கூட்டின்னு போங்க. ஷார்ட்கட் தெரிஞ்சால் நீங்கள் கூட்டின்னு போங்க. ஓகே அதான் மக்களே. ராஜசேகர சாவும் போது தயால காதுல ஏதோ சொன்னானே, என்ன சொன்னா தெரியுமா? ராஜசேகர் யார்? அது என்னுடைய நண்பனா தேவா பேசுறேன். அது ராங் நம்பர் பா. தேவா பேசுறேன்னு சொல்லியோ? என் பேர் மராதா, எங்க வீட்டுக்கார பேர் ஏழுமலை. ராஜசேகர சாகும் போது தயால காதுல என்ன சொன்னா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போன கட் பண்ணி பழிக்க மறுக்கிறீங்க. ஆயா, நான் பவர் ஹவுஸ் போட்டேன்னாக்கா உங்களை முடிச்சு கட்டிடுவேன். சரி முடிச்சிடு. பவர் ஹவுஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. துப்பாக்கியா? துப்பாக்கி இல்ல, சருக்க. 30 வருஷம் நிறுத்திருந்த ராஜசேகரனு கோசம் நிறுத்திருந்த ராஜசேகரன் தயால கொன்னுட்டா. அது ஏன் கொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே, சொல்ல தெரிஞ்சுக்கிறான். நெஞ்சிலேயே குத்துனா தயால ராஜசேகரன். குத்தி சாவச்சானா? அதுக்கு முன்னாடி ராஜசேகரன் தயாலன் காதுல ஏதோ சொன்னா. என்னுடைய நண்பன், நெருங்கிய நண்பன் ராஜசேகரோட தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். ஒரு சிலிண்டர் வெடிப்புல என் பொண்டாட்டி இறந்துட்டா. ஆமா, அதுல இருந்து ராஜசேகர என்கிட்ட 30 வருஷம் பேசாம இருந்தா. 30 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு அவனை போய் பார்க்க போனாக்கா
ராஜசேகரனை தயால கொன்னுட்டான். ஓஹோ அப்படி கொல்லும் போது ராஜசேகரன் தயாளன் காதுல ஏதோ சொன்னானே, என்ன சொன்னா தெரியுமா? மக்களே, அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிக்க போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 4:15, 3:30 மணிக்கு எடுத்த ஆர்டரு. மழை பெய்யாம இருந்தால் சரி. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஹாய் ஹலோ மக்களே, அதாவது இன்னைக்கு சும்மா ஓட்டலாம், இந்த மாதிரி இதில் வந்தாக்கா ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். எதுலன்னா போர்ட்டலில் ஆர்டர் வந்தாக்கா ஒரு 1000 1200 பார்ப்போம், அந்த அளவுக்கு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நான் வர ஆர்டர் எல்லாமே வந்து எதுதான்னா ரேபிடோ தான். எல்லாம் ரேபிடோவாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ரேபிடோ வந்து ஓட்டக்கூடாது தான், லீகலி கரெக்டு கிடையாது, ஓகேவா? இருந்தாலுமே என்ன பண்ண முடியும், நம்ம வயிற்று பழப்புக்கு அதுதான் பண்ணி ஆகணும். சும்மா இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, சும்மா இருந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமை. அதனால் இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணி உழைச்சி இது பண்ணால் தான் நம்ம வந்து செட்டில் ஆக முடியும் ஓரளவுக்காச்சும். அப்படி இருந்தால் தான் சீக்கிரமாக முடிச்சு விட்றாங்க. மழை வேற வரப்போகுது, மழை வருது. கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாடா மக்களே. மட்டமாமே கிரிஞ்சு